தமிழகத்தில் காவிரி பாசன பகுதிகளில் உயர்மட்ட தொழில்நுட்ப குழு இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு செய்கிறது. அது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் திருவாரூரில் இன்று மதியம் உயர்மட்ட தொழில்நுட்ப குழு இன்று ஆய்வு மேற்கொள்கிறது. அது குறித்த தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜசேகரும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக தஞ்சையில் இருக்கும் நமது செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்கலாம். காதர் உசேன், நேற்று தொடங்கிய ஆய்வு இன்றைக்கு 2வது நாளா தொடங்க இருக்குது. தஞ்சையில ஆய்வு தொடங்கிருச்சா? ஆய்வு குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க? அதாவது தம்பி தமிழரசன், இன்று காலை ஒரு 11 மணிக்கு ஆய்வு என்பது நடைபெற உள்ளது. திருச்சியிலிருந்து இந்த ஆய்வுக்குழுவினர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வுக்குழுவினர் முதலாக சோழகன் குடிகாடு பகுதியில் ஆய்வு செய்கிறாங்க. இந்த ஆய்வுக்குழுவில் ஜிஎஸ் ஜா உள்ளிட்ட 14 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வுக்குழுவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர், நாகை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஆட்சியர்களும் இதில் பங்கு பெற இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறை வல்லுநர்கள் மற்றும் விவசாயிகள் இந்த குழுவில் பங்கு பெற இருக்காங்க. தம்பி தமிழரசன், இந்த குழுவினர் முதலாக சோழகன் குடிகாடு பகுதியில் நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்ட இடங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுறாங்க. இந்த பார்வையிட்டவுடன் அங்கு உள்ள விவசாயிகளோட கலந்துரையாடுறாங்க. தங்களுடைய பயிர்களுடைய தற்போது நிலைமை என்ன, தற்போது நிலைமை எப்படி இருக்கு, அந்த நிலைமை அந்த பயிர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை என்பது குறித்து கேட்டறிகிறாங்க. தம்பி தமிழரசன், காதர் ஹுசேன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நமது திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகரிடம் பேசலாம். ராஜசேகர், திருவாரூர்ல எந்தெந்த பகுதியில் இந்த காவிரி தொழில்நுட்ப குழு ஆய்வு நடத்த இருக்காங்க? எத்தனை மணிக்கு இந்த ஆய்வு தொடங்கி இருக்கு? வேதவள்ளி, இன்று பார்த்தீங்கன்னா தஞ்சை மற்றும் திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவானது ஆய்வு செய்ய இருக்கிறது. இன்று காலை 11:30 மணியிலிருந்து 12 மணி அளவில் திருவாரூர் மாவட்டம் பெரியவளந்தானில் இந்த ஆய்வு தொடங்க இருக்கிறார்கள். தற்போது நாம் தஞ்சை மாவட்டம், அந்த தஞ்சை மாவட்டத்தின் இறுதியாக பார்க்கக்கூடிய அந்த பகுதியில் தான் நேரடியாக இருக்கிறோம். இப்ப நேரடியாக நீங்க அந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த இடத்துல விவசாய நிலங்கள் என்பது நேரடி விதைப்புல அதிக அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் இருக்க இந்த பகுதி சொக்கனாவூர் பகுதி. இந்த பகுதியில் 635 ஏக்கர் விளைநிலங்கள் நேரடி விதைப்பில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பயிர்கள் தற்போது பாத்தீங்கன்னா முளைக்க இருக்கும் நிலையில தற்போது தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கருகு வரும் சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்கு இங்கு உள்ள விவசாயி அவரிடம் நேரடியாக கேட்போம். ஐயா, இப்ப இந்த மத்திய உயர்மட்ட குழு வர்றாங்களா, இவங்கள்ட்ட நீங்க என்ன கோரிக்கைகளை முன்னிறுத்தி பேசப்படுறீங்க? எங்கள்கிட்ட நாங்க விரைச்சி 35 நாளாவது பயிர் விதைச்சி அதெல்லாம் படுற தருவாயில் இருக்கு. அவங்கள்ட்ட எங்களுக்கு காவிரியில தண்ணி பெற்று தரணும். ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே அதான். கூலி தொழிலே வேற எந்த விதமான தொழிலுமே எங்களுடைய வாழ்வாதாரமே அதான். எல்லாம் இது விவசாயம் போயினா எங்களுக்கு வாழ்வே கிடையாது. இந்த ஆண்டுகளை பொறுத்தவரை வாழ்வே கிடையாது. அந்த நிலைமையில் இருக்கு. இப்ப அந்த விவசாயிகள் தெரிவிப்பது என்னவென்றால், பயிர்கள் நேரடி விதைப்பில் ஈடுபட்டு 30-35 நாட்கள் ஆகிறது. ஆனால் தண்ணீர் இல்லாமல் இருப்பதால் இந்த பயிர்கள் தற்போது கருகி வரும் நிலையில் இருப்பதால் உடனடியாக இந்த வரும் உயர்மட்ட குழுவிடம் எங்களுக்கு தேவையான தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கையை அவங்க மத்திய அரசிடம் அந்த அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இங்குள்ள விவசாயிகள் வச்சிருக்காங்க. வேதவள்ளி, ராஜசேகர், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நம்ம செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்கலாம். காதர் உசேன், நேற்று மேட்டூர் பகுதியில் தொடங்கின ஆய்வு இன்றைக்கு டெல்டா பகுதியில் தொடர இருக்குது. தஞ்சையில சோழகன் குடிக்காடு பகுதியை தொடர்ந்து வேறு எந்த பகுதிகளெல்லாம் ஆய்வு நடத்த இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழு திட்டமிட்டிருக்காங்க? அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தஞ்சை பகுதி விவசாயிகள் என்ன விதமான கோரிக்கைகளை அந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழு முன்னாடி வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க? அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? அதாவது தம்பி தமிழரசன், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சோழகன் குடிகாடு மற்றும் சொக்கனாவூர் ஆகிய 2 பகுதியில் மட்டுமே ஆய்வு செய்ய இருக்காங்க இந்த குழுவினர்கள். இந்த குழுவினர்களோட அனைத்து விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகளும் இங்கே சந்திக்க இருக்காங்க. அதாவது அனைத்து விவசாய சங்கத்தோட பிரதிநிதிகள் நம்மள்ட்ட இருக்காங்க. அவங்க முக்கியமாக என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க விவசாயிகள்கிட்ட கேட்போம். சார், இந்த வர குழுவினர்கிட்ட என்ன கோரிக்கை நீங்கள் வைக்கிறீங்க? அதாவது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரும் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் எல்லாம் சம்பா சாகுபடியை ஒருபோகமாக நேரடி நெல் விதைப்பு மூலம் விதைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் சம்பா பயிருக்கு தேவைப்பட்ட தண்ணீர் கர்நாடகம் தர மறுக்கின்ற நிலையில் இயற்கையும் பொய்த்து விட்டது. ஆகவே எப்படியாவது கர்நாடகத்திடம் தண்ணீர் பெற்று இருக்கின்ற பயிரை காவந்து செய்வதற்கு வழிவகை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த வர்ற குழுவினர்களிடம் மன்றாடி கேட்க இருக்கிறோம்.
அதாவது தம்பி தமிழரசன் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் நேரடி நெல் விதைப்பு மூலமாக மழை நீரை நம்பியும் ஆற்று நீரை நம்பியும் சாகுபடி என்பது செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த செய்யப்பட்ட சாகுபடி 1 மாத பயிராக உள்ளது. அந்த 1 மாத பயிரை தான் அந்த குழுவினர் பார்க்க இருக்காங்க. அந்த பயிர்கள் அனைத்துமே தற்பொழுது கருகிய நிலையில் காணப்படுகிறது. இந்த பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு 10 நாளுக்குள்ள அதிக அளவு, அதாவது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் என்பது போதாது. அதே போல மேட்டூர் அணையில் உள்ள தண்ணீரும் போதாது. உரிய அளவுக்கு தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து பெற்றுத்தர வேண்டும். தற்பொழுது மேட்டூர் அணையில் திறக்கப்படக்கூடிய தண்ணீரை 15,000 கனஅடியாக திறந்து அனைத்து ஆறுகளிலும் முறையில்லாமல் தண்ணீரை திறக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கடைமடை பகுதி வரை, அதாவது தற்பொழுது செய்யப்பட்டுள்ள சாகுபடியை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக தண்ணீர் சேர வேண்டும். அந்த தண்ணீரை பெறுவதற்காக மத்திய குழுவினர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு தங்களுக்குரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதே டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமின்றாமல் தற்பொழுது வரை இந்த பயிர்களுக்கு சுமார் 15,000 ரூபாய் வரை செலவு என்பது செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிர்கள் கருகுமையானால் இந்த 15,000 ரூபாயும் இந்த ஏற்கனவே 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் இந்த 15,000 ரூபாயும் தங்களுக்கு ஏக்கருக்கு இழப்பு ஏற்படும். 50,000 ஏக்கருக்கு இழப்பு ஏற்பட்டால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்படக்கூடும் என்பதை உள்ளிட்ட கோரிக்கைகளை மனுக்களாக கொடுக்க இருக்கிறாங்க. தம்பி தமிழரசன். காதர் ஹுசைன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நம்ம திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகரிடம் பேசலாம். ராஜசேகர், தஞ்சையில ஆய்வு முடிச்சுட்டு திருவாரூர் வர்ற உயர்மட்ட குழுவை யாரெல்லாம் வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க? விவசாயிகளை தவிர்த்து அங்க இருக்கும் ஆட்சியர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை அவங்க கிட்ட முன்வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது? கண்டிப்பாக வேதவள்ளி, திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 3.5 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்க. இதில் 80% விவசாயிகள் நேரடி விதைப்புல தான் இந்த பகுதியில் 3 லட்சம் ஏக்கருக்கு மேல் நேரடி விதைப்புல தான் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது 1 மாத காலமாகியும் இந்த பயிர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா காய்ந்த நிலையிலே இருக்கிறது. அது மட்டுமின்றி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 23 ஆறுகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வெண்ணாறு, வெட்டாறு, பாமணியாறு, கோரையாறு, இது போன்ற ஆறுகளில் வரும் பாசனத்தை நம்பி அதிக அளவில் விவசாயிகள் இந்த சம்பா சாகுபடியில் ஈடுபடுவாங்க. ஆனால் தற்போது இந்த எந்த ஒரு ஆற்றிலும் தரைமட்ட அளவிற்கே தண்ணீர் செல்கிறது. காரணம், மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே இருப்பதால் இங்கு உள்ள ஆறுகளில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இதனால் தங்களுடைய பயிர்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. தற்போது இந்த பகுதியில் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வர அதிகாரிகளிடம் பல்வேறு விவசாயிகளுடைய கோரிக்கை இவர்களே முன்வைக்க இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு தண்ணீர் என்பது நமக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் வந்தால்தான் நமக்கு இந்த பகுதியில் டெல்டா மாவட்டங்கள் விவசாயம் செய்ய முடியும். அது மட்டுமின்றி இந்த பகுதி குறிப்பாக இந்த நேரடி விதைப்பில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளுக்கு தற்போது காலமுறை எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி தொடர்ந்து தண்ணீரை விட வேண்டும். மேட்டூரிலிருந்து திறந்து விட்டால் தான் இந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியும். அந்த கோரிக்கையும் அந்த மத்திய குழுவினரிடம் அந்த ஆட்சியர் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலை இது மட்டுமின்றி இப்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் இன்னொரு கோரிக்கை என்னவென்று வச்சிருக்கிறார்கள் என்றால் 17ஆம் தேதி இந்த மத்திய அரசிடம் இவர்கள் செய்யும் அந்த அறிக்கையானது 18ஆம் தேதி காவிரி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்பொழுது அதில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கிடைப்பதற்கு இது முக்கிய தீர்வாக இருக்கும் எனவும் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி. தமிழகத்தில் காவிரி பாசன பகுதிகளில் உயர்மட்ட தொழில்நுட்ப குழு இன்று 2வது நாளாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. தமிழகத்தில் 18 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி செய்து விவசாயிகள் காவிரி நீரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுகுறித்த கள தகவல்களை வழங்கியமைக்கு செய்தியாளர்கள் காதர் ஹுசைன் மற்றும் ராஜசேகர், உங்கள் இருவருக்கும் நன்றி.